இரத்த கண்ணீர் படத்திற்கு பிறகு சரியான வெற்றி இல்லாமல் நாடகத்தின் பக்கம் திரும்பிய நடிகை எம்.ஆர். ராதாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய வெற்றி கொடுத்தது ஒரு காமெடி நடிகர் என்பது பலரும் அறியாத தகவல். அது என்ன படம், அந்த நடிகர் யார் என்பதை பார்ப்போமா? தமிழ் சினிமாவில் முற்போக்கு சிந்தனைகளுடன் படங்களை கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் எம்.ஆர். ராதா. நாடக நடிகராக இருந்து சினிமாவில் காமெடி, குணச்சித்திரம், ஹீரோ, வில்லன் என பலதரப்பட்ட கேரக்டரில் நடித்து புகழ் பெற்றிருந்த இவர் பல நடிகர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். மேலும் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார். எம்.ஆர். ராதா சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த போதும் நாடகங்களில் நடிப்பதை தொடர்ந்து வந்தார். அந்த வகையில் ஒருமுறை ராமாயணத்தை கிண்டல் செய்து ஒரு நாடகத்தை நடத்தியிருந்தார். இந்த நாடகத்தை பார்த்த பலரும் இது தங்கள் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளது என்று கூறி வந்த நிலையில் ஒரு சிலர் எம்.ஆர். ராதாவிடமே நாடகம் எங்களுக்கு மனதை காயப்படுத்தும் வகையில் உள்ளது என்று புகார் கூறினர். இதை ஏற்றுக்கொண்ட எம்.ஆர். ராதா அடுத்த நாள் இந்த நாடகத்தை பார்க்க வருகிறவர்கள் வரலாம், ஆனால் தங்கள்